ஹாய் ஃப்ரெண்ட், நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் மாத்தலையில் டேட்ஸ் ஹாலிடே ஹோம்ன்ற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உண்டு. ஸோ இவங்க கேட்ரிங்கும் செய்கிறாங்க. ஸோ இந்த மாத்தலையில் தேடி பார்த்தோம். இவங்களோட டின்னர், இவங்களோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பர்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இவங்களோட ஃபேமஸ் வந்துருக்கு கிளி பரோட்டா அண்டு கொத்து நல்ல ஃபேமஸ் அண்டு நாசிக்குராங் நல்ல ஃபேமஸ். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து கிளி பரோட்டா ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அவங்க ட்ரை பண்ணலாம். அந்த கிளி பரோட்டா செய்கிறத பார்க்கலான்னு சொன்னாங்க, எப்படி செய்கிறதுண்டு. ஸோ நாங்கள் வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வந்து சிக்கன் குழம்பை வந்து அவங்க ஒரு வாழை இலையில் ஊற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பராட்டா வந்து வச்சு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் குழம்பு போட்டு அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா வச்சு. ஸோ இதில் மொத்தமாக 2 பரோட்டா லேயர்ஸ் இருக்குது, 3 குழம்பு லேயர்ஸ் இருக்குது. ரைட். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பரோட்டா லேயர் ஒன்று வைக்காங்க. ஸோ டோட்டல் 3 பரோட்டா லேயர். சிக்கன் குழம்பும் நல்லா அப்படியே பார்க்குறதுக்கே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. சிக்கன் பீசஸும் சின்னதாக வெட்டி சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ அடுத்தது அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற வாழையிலேயே அப்படியே மடிக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு கீழே இருக்கிற வாழையிலேயே அதுக்கு மேலே மடிக்கிறாங்க. ரைட். ஸோ பார்ப்போம் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு. கீழே ஒரு நூல் வச்சு அந்த பேக் அப்படியே கட்டுறாங்க. ரைட். இது பெரிய ப்ராசஸ் ஒன்று இல்லை. ஸோ இதுக்கு பேர் கிளி பரோட்டா. ஸோ அடுத்து என்ன செய்யலான்னு பார்ப்போம். ரைட். அடுத்தது வந்து இதை வந்து நல்ல சூடான ஒரு தட்டில், பரோட்டா மாதிரி ஒரு கொத்துற தட்டில் வந்து இந்த கிளி பரோட்டாவை வச்சு கிட்டத்தட்ட கிளி பரோட்டா அந்த ஹீட்டை வந்து எடுத்து அந்த வாழையிலுக்குள்ளே அந்த ஹீட்டை வச்சு கொள்வது தான் இதில் மெயின். இது அப்புறம் வந்தாங்க கொஞ்ச நேரம் இருந்து அது அந்த ஹீட்டை எடுக்க மட்டும் அவங்க வச்சுருப்பாங்க. ஓகே, மற்ற பக்கம் மாற்றி போட்டாச்சு. இதுவும் அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி போடுறாங்க. தண்ணி போடுறது ஏன் போடுங்க? வேகும் தண்ணி போடுறது. அப்போ தான் அந்த உள்ளுக்கு பரோட்டாவும் வாழை எடுக்கிற வெந்து அந்த வாசம் வர்றதுக்காக போடுறாங்க. ஸோ ஓகே, இந்த கிளி பரோட்டா எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் இதை. ரைட். ஓகே, இதை ஓப்பன் பண்ணுற நேரம் நல்லா டைட்டாக கட்டிடுவாங்க. ஓகே,
ஸோ பார்க்கவே நல்ல டெம்டிங்காக இருக்குது. திறந்து பார்ப்போம். சூப்பர். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குங்க. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி நாங்கள் அதில் பார்த்துருக்க 3 பராட்டா லேயர் இருந்தது. ஸோ நல்லா திக்காக இருக்குது. ஸோ ஃபுல்லாக சிக்கன் அந்த கிரேவி வந்து மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்புறம் இப்படி சாப்பிட்டா இந்த பேக்கை ஒரு ஆள் சாப்பிட்லாம். எனக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் திக்காகவும் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் கிரேவியோட சூப்பராக இருக்குது. ஸோ நான் உண்மையாக அதை என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் கூட ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து மாத்தளைக்கு வந்தால் ஷுவராக இந்த டேட்ஸ் ஹாலிடே ஹோம்னு கூகுளில் சர்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா டெம்டிங்காக இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி இந்த மாத்தளையில் வேறு எங்கேயும் இது இல்லை. ஸோ நான் இந்த லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் உங்களோட ஃபேமிலிஸோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.